தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் மிக பரபரப்பாக போய் கொண்டிருக்கூடிய சூழலில் அவிநாசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் சார்பாக அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார் வணக்கம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசி சட்டமன்ற தொகுதி பெறுகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக மாறியிருந்தது. மாநிலங்களவை உறுப்பினர் மத்திய இணையமைச்சர் ஏற்கனவே ஒரு டம் முழுக்க அமைச்சராக இருந்த போதும் மீண்டும் அவிநாசி தொகுதியில் போட்டியிட வேண்டிய காரணம் என்ன? எதற்காக இந்த முடிவு எடுத்தீர்கள்? உங்கள் கட்சி எதற்காக இந்த முடிவு உங்களிடம் வழங்கியது? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு எங்கள் கட்சியினுடைய கட்டளை என்னவோ அதை நிறைவேற்றுவதனுடைய ஒரு சாதாரண தொண்டனாக தான் நான் இருக்கேன். நான் எப்பயுமே நம்ம எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு யாருமே எனக்கு இந்த பதவி கொடுங்க, இந்த பொறுப்பை கொடுங்க, இந்த வேலையை கொடுங்கன்னு கேட்டிருக்கிற பழக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் கிடையாது. அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்வது தான் என்னுடைய வேலை. தேர்தல் நெருங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீலகிரி பாராளுமன்றத்தில் அவிநாசி நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய ஒரு பகுதி தான். ஏற்கனவே நீலகிரி பாராளுமன்றத்தில் தேர்தலில் நான் நின்று இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு ஆளுங்க 5 வருஷம் 6 வருஷமாக பகுதியில் தொடர்ந்து இங்கே பணி செய்து கொண்டு இருக்கின்றோம். அதை பார்த்துட்டு கட்சி சரி இவர் இங்கே போட்டியிட்டால் நல்லாயிருக்கும், இந்த பகுதியில் அவருடைய சேவை இருக்கட்டும் அப்படின்றது கட்சி முடிவு பண்ணியிருக்கிறார்கள் என்பது தான் நான் நினைக்கிறேன். பாராளுமன்ற அந்த இதில் அவிநாசி தொகுதி இந்த கான்ஸ்டிடுவன்சியில் நிறைய உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு ஓட் பேங்க் இருந்தது. அந்த ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் எதனால் கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பாராளுமன்ற பிரச்சாரத்தில் வரும்போது இந்த பகுதி மக்கள் எப்படிப்பட்ட ஆதரவை தந்தார்கள்? அவிநாசி உங்களுக்குமான அந்த பிரிய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அவிநாசி இந்த பகுதியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லா ஆரம்ப காலங்கள்லேருந்து, குறிப்பாகவே நம்ம இந்த கொங்கு பகுதி நம்மளுடைய மேற்கு மண்டலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதே போல் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கோட்டையாக இந்த பகுதியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவிநாசியில் பொறுத்தளவுக்கு இந்த பகுதியில் நாம் குறிப்பாக ஆரம்ப காலங்களிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு 2016 ஆகட்டும் 2011 ஆகட்டும் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் நல்ல வாக்குகளை வாங்கி தான் வந்திருக்காங்க. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எல்லோரும் பார்த்தோம், நமக்கு நல்ல ஒரு சிறப்பான வாக்கு, குறிப்பாக இந்த தொகுதியில் நம்ம அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நம்மளும் இணைஞ்சு அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தொகுதியாக அந்த தொகுதி இருக்குது. திரு தனபால் அவர்களை நீங்கள் சந்தித்தது பெரிதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த தருணத்தில் பேசப்பட்டது, செய்திகளில் பார்க்கப்பட்டது. என்ன சொன்னார் திரு தனபால்? ஏன் அவரை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? அவர் என்ன சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார், ஒரு மூத்த தலைவர், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றது என்னோட எண்ணமாக இருந்தது. போனேன், ஆசீர்வாதம் வாங்கினார். நல்லா ஆசீர்வாதம். நிறைய நான் அங்கே வேலை செஞ்சுருக்கேன்ப்பா, நல்லா ரோடு நிறைய போட்டிருக்கேன், சமுதாய கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன், நிறைய நான் என்னோடய நிதியை முழுமையாக அங்கே பயன்படுத்துறது இல்லாமல் நான் என்னென்ன திட்டங்கள் மக்கள் கேட்டிருக்காங்களோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். அதனால் மக்கள் தைரியமாக நீங்கள் போங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள், என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று அவர் சொல்லி அனுப்பினார். இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் இந்த கொங்கு பகுதியில் ஏற்கனவே அதிமுகவின் கோட்டையாக இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் இந்த முறை நிச்சயமாக முழுவதும் 35 தொகுதிகளும் எங்கள் வசம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 0 தான் இந்த ஏரியாவில் கிடைக்க போகுது. திமுகனாலே இந்த பகுதி மக்களுக்கு ஒரு கசப்பு தான், ஒரு வேப்பங்காய் தான் இந்த பகுதிக்கு. ஏன்னா அது இன்றைக்கு இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த பகுதி மக்களினுடைய எண்ணம் எல்லாமே இந்த பகுதியினுடைய வளர்ச்சி தான். ஆனால் திமுகவினுடைய எண்ணம் பூரா இந்த பகுதியால் அது எப்படி சுரண்டலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி ஊழல் செய்யலாம் என்பது தான். மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்பது தான் நம்ம பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கோம். திமுகவும் என்னென்ன செய்து பார்க்குறார்கள், எவ்வளோ ஊழல் பணத்தை கொண்டு வந்து இங்கே போடுறாரு, ஊழல்வாதிகளை கொண்டு வந்து இங்கே அரசியலில் இங்கே தேர்தல் நிறுத்துறாங்க. இந்த பகுதி மக்கள் இப்போ ஊழல்வாதிகளை அவர்கள் நிராகரிப்பதற்கு தயாராக தான் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் திமுக என்ன குட்டிகரணம் போட்டாலும் கூட இந்த பகுதியில் அவர்களுக்கு கிடைப்பது பெரிய ஒரு 0 தான் கிடைக்கும். நேற்றுக்கு பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோயம்புத்தூருடைய மாவட்டத்துடைய 10 தொகுதிகளில் நான் அவிநாசியை சேர்த்துக்கிறேன், 11 நாங்கள் வெல்வோம்ன்றாங்க. அதிமுக பாஜகனுடைய கோஆபரேஷன் எப்படி இருக்கு? அந்த கட்சியினுடைய ஒத்துழைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? நீங்கள் நேற்றே பார்த்துருக்கலாம். நம்ம முதல்ல வந்த உடனே அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் முழுவதுமாக என் கூட இருந்து முழுமையாக களப்பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவிநாசியில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பார்க்காத அளவுக்கான ஒரு வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியானது நடந்திருக்கிறது என்பது நிகழ்ச்சி மட்டுமல்ல, அது வேட்புமனு முடிஞ்ச உடனே எங்களோட தேர்தல் பணி அலுவலகம் திறப்பு, அதுக்கு அடுத்தது உடனடியாக எங்கள் அந்த தேர்தல் கமிட்டிஸ் அந்த கூட்டங்கள், அதுக்கு பிறகு நேற்று 18 பாயிண்ட் எங்களுடைய பிரச்சாரத்தை 4 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரலும்
கிட்டத்தட்ட 18 இடங்களில் நேற்றைக்கு எங்கள் பிரச்சாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருமே இணைந்து, அனைத்து கட்சியிலும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இங்கே இருக்கிறார்கள், அனைவரும் இணைந்து நாங்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைக்கு கூட்டத்தை நானுமே நேரில் இருந்து விட்னஸ் பண்ணேன். ஆனால் உதகமண்டலத்தில் நீங்கள் போட்டி போடும்போது சரி, இப்பயும் சரி, ஒரு கிரிட்டிக்ஸ் தான் நான் பார்த்தது, திரு எல்முருகன் இந்த ஊர்க்காரர் கிடையாது. அது உதகமண்டலத்திலையும் அந்த சொன்னாங்க, இங்கேயும் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வீடெல்லாம் கூட நீங்கள் எடுத்து வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வெளியூர்காரர் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு திரு எல்முருகனோட பதில் என்ன? இது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பரப்பிடுறதா தான் நான் பார்க்குறேன். நான் ஏதோ இந்த ஊருக்கு நான் நேற்றைக்கு வந்தவன் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் தொடர்ந்து இந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதுவும் குறிப்பாக போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது, ஊட்டியில் என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் இருக்கிறது. தொடர்ந்து நான் 2021 மந்திரி ஆனதிலிருந்தே இங்கே என்னுடைய அலுவலகம் இருந்து கொண்டிருக்கு. ஈவன் என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் நாமக்கல் இல்லை, ஆனால் என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் இங்கே நம்மளுடைய மேட்டுப்பாளையத்துலேயும் ஊட்டியில் தான் என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் இருக்கிறது. சொந்த ஊரில் இல்லை, என்னுடைய சொந்த ஊரில் இல்லை. ஆனால் நான் என்னுடைய சொந்த ஊராக நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்றத்தை என்னுடைய சொந்த ஊராக வச்சு இங்கே என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் 2 கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது. 2லேயும் ஆட்கள் இருக்குது. 2லேயும் வர்றவங்களுக்கான டெய்லி மக்கள் வர்றாங்க, அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி செய்கிறோம், அவர்களுடைய குறைகளை கேட்குறோம், அவர்களுக்கு எந்த ஆஃபீஸில் உடனே வேலை செய்யணும். இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், நீலகிரி பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது அப்போ இந்த விமர்சனம் வரல. அப்போது யாருமே அதை பற்றி எல்லாரும் ஒரு அன்பான ஆதரவோடு தான் மக்கள் இருந்தேன். கிட்டத்தட்ட நான் 2வது பிளேஸில் இங்கே பாராளுமன்றத்தில் வந்தோம். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு நெரேட்டிவாக செட் பண்ண முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேக்ரவுண்டையும் நீங்கள் பார்க்கணும். ஆராஜா எந்த ஊர்? இதே நீலகிரி பாராளுமன்றத்தில் ஆராஜா எந்த ஊர்? பெரம்பலூர். நானாவது இன்னும் கொஞ்சம் பக்கம். என்னுடைய சொந்தங்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. என்னுடைய ரத்த உறவுகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதி. ஆனால் ஆராஜாவுக்கு சம்மந்தமே இல்லை இந்த பகுதி. அவர் இங்கே இருக்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து இன்றைக்கு திருச்சியில் கோவை தெற்கு, கரூர்லேருந்து கோவை தெற்குக்கு வந்திருக்கிறார். ஸோ இது எந்த லாஜிக்குமே இல்லையா? இப்போ ஆராஜாவை பற்றியோ அல்லது செந்தில் பாலாஜி பற்றியோ இப்போ திமுக காரங்க பேசினா அது விவாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆராஜா வீடியோவை பற்றி ஏன் இன்னும் பொருள் யாருமே பேசல? ஒன்று ஆராஜாவது பேசியிருக்கணும் அல்லது ஸ்டாலினாவது பேசியிருக்கணும். 2 பேருமே அதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கிறாங்கன்னா அப்போ அதில் என்ன உண்மை என்ன? அவர்கள் அப்போ இது நடந்திருக்கிறது தானே என்பது அர்த்தமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரி பார்த்தா அந்த விஷயம் வந்த பிறகு இன்றைக்கி ஆராஜா பொது வழியில் தலையோ காட்டல், ஒன்று வேலை திமுக அவரை மிரட்டி இன்றைக்கி எதுவும் பேசக்கூடாது அல்லது வெளில வரக்கூடாதுன்னு மிரட்டி சொல்லியிருக்கிறாங்க என்பது பொதுமக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு ஃபேக்டர், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இந்த அரசுக்கு எதிராக செயல்படும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? அது ஓவரால் தமிழ்நாடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போட்டியிடக்கூடிய கொங்கு பகுதியாக இருக்கலாம். ஓவரால் தமிழ்நாடு ஆன்டி இன்கம்பன்சி பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல் நம்ம பதிவு கட்டண உயர்வு, இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஈவன் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அதே போல் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம், இப்படி அனைத்து தரப்பு மக்களுமே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கார். அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை என்று எந்தவித பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் போதை, கஞ்சா, இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கு திமுக மக்கள் வெறுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் தமிழகம் மீண்டும் ஒரு காட்டாட்சி ஆட்சி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பது அந்த கோபம் மக்கள் மத்தியில் தெரிகிறது. பிரதமர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இணைந்து அவங்களுடைய பரப்புரை திட்டத்தில் நீங்களும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த தொகுதியில் எதுவும் திட்டங்கள் இருக்கா? நிச்சயமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கு இருக்கிறது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து வேட்பாளர்களும் கூட பங்கு பெற இருக்குது. கோயம்புத்தூரில் அந்த நிகழ்ச்சி இருக்கணும். அது தேதி மற்றதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அவர் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். 2 பேர் இணைந்து தான் இருப்பாங்க.